சாதத்தின் மதிப்பு. ஒரு ஊரில் கண்ணன் என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவனுக்கு சாப்பிடுவது பிடிக்கும். ஆனால் தட்டில் எல்லாம் முடிக்கிறது பிடிக்காது. சாதம் அதிகமா இருந்தா போதும் என்று சொல்லி விட்டுவிடுவான். குழம்பு பிடிக்கலைன்னா அதை தட்டிலேயே விட்டுவிடுவான். அம்மா தினமும் சொல்வாள், கண்ணா, உணவை வீணாக்கக் கூடாது. ஆனா கண்ணன் கேட்க மாட்டான். ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் கேட்டார், குழந்தைகளே, உணவு எங்கிருந்து வருகிறது? ஒரு மாணவன் கடையிலிருந்து வருகிறது என்று சொன்னான். மற்றொருவன் சமையலறையிலிருந்து வருகிறது என்று சொன்னான். ஆசிரியர் சிரித்துவிட்டு சொன்னார், உணவு விவசாயியிடமிருந்து வருகிறது. அவர் வெயிலில் உழைக்கிறார், மழையில் நனைக்கிறார். அப்புறம்தான் நமக்கு இந்த சாதம் என்று. அன்று மதிய உணவு நேரம். கண்ணன் தட்டில் சாதம் இருந்தது. அவன் சாப்பிடப் போகும்போது ஆசிரியர் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. ஒரு அரிசி, ஒரு விவசாயியின் உழைப்பு என்பது. கண்ணன் தட்டை பார்த்தான். இதையெல்லாம் வீணாக்கலாமா என்று யோசித்தான். அவன் மெதுவாக முழு சாதத்தையும் சாப்பிட்டான். ஒரு அரிசி கூட மிச்சம் வைக்கவில்லை. வீட்டுக்குப் போய் அம்மாவிடம் சொன்னான், அம்மா, இனிமேல் நான் உணவை வீணாக்க மாட்டேன் என்று. அம்மா சிரித்தார். அந்த நாள் முதல் கண்ணன் மாறிவிட்டான்.